ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் இரவு சப்பாத்தி காளான் கிரேவி செய்ய போகிறேன். சப்பாத்தி மாவு பிணைஞ்சு நல்லா ஃபேனில் காய போட்டாச்சு. என்னுடைய சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே ஒரு ஐடி ஓப்பன் பண்ணோம் முன்னாடியே 3 இயர்ஸ் முன்னாடி, நிர்மலாதேவி கண்ணன்னு. அது அம்மா நல்லா சப்ஸ்கிரைப்லாம் நிறையா வாங்கினாங்க. அதில் ஓஹோன்னு வந்துடுச்சு. இல்லை வாட்ச் அவர் வரல, 1 இயர்க்குள்ளே வாட்ச் அவர் வரல. அது வந்து கூட்டிகிட்டு இருந்தாலும் திடீர்னு ஒரு நாள் போடலன்னா அப்படியே சரன்னு குறைஞ்சிருது. அது வந்து இப்போ அந்த ஐடி அப்படியே ரிமூவ் ஆயிடுச்சு. அம்மாவுக்கு இந்த அம்மா சமையல் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடி ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கேன். அம்மா போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், ஆரம்பித்து கொடுத்து இங்கே டாப்பில் வந்தாச்சு. அதில் ஒரு குறையும் இல்லை. என்னையை நம்பி 7368 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இப்போ அதே சேனலில் நம்ம ஐடியை சொன்னோம்னா நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அது சொல்லாமே ஐடியா முடிச்சாச்சே, என்கிட்ட சொல்கிறது. அதுதான் நிர்மலா மேனகான்னு இருந்திருக்கும் போல இருக்கு. எனக்கு அது பண்ணோன்னதான் அடுத்தது வந்துச்சு. நானும் நீங்கள் பேசுகிறத கூட பார்க்காம தான் கீழே பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் தானே அவன்கிட்ட சொல்லிக்கிட்டே தானே இருக்கேன். எதுவும் அதுலேயும் அக்கௌண்ட்டு சித்தி அனுப்புனது எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. ஆரம்பத்துலேயாவது இதை முடிச்சு விட்ருக்கலாம். நீ ஒரு முடிவே எடுக்காமல் வேஸ்ட்டாக என்னை சும்மா காமெடி பீஸ் மாதிரியே வச்சு நான் பாட்டை போட்டுக்கிட்டே கிடக்கேன். இப்போதான் எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் பண்ணவே இல்லை. நான் ஆர்டர் பண்ணுறது நான் எப்போ 11th ஆரம்பித்தத சும்மா ஆரம்பிச்சு விட்டேன். கருப்பு நாய் வந்துருக்குமோ பிளாக்கி? அது இந்த வாரே எண்ணெய் ஊற்றி பட்டை போட்டு தாளித்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு கல் உப்பு போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கேன். இதோட ஒரு பாக்கெட் காளானை நல்லா தண்ணியில் ஊற வச்சு கழுவியாச்சு. கழுவி கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கிடுவோம். தக்காளி வதங்கையில் நல்லா கல் உப்பு போட்டு வதக்கி நல்லா வதங்கிடும். அதோட கொஞ்சம் காரத்துக்கு மசாலா தூள் சேர்த்துக்கிடுவோம். சப்பாத்தி சேர்த்ததை காமிச்சியாம்மா? பார்த்து எடுக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு. ஹைட் இவ்வளோ தானாம்மா? ஏன் கைட்டு வேணாம் தான் இருக்கு. மேலே எடுத்து ஃபோன் விழுந்துடாம. தக்காளியை நல்லா கல்லுப்பு போட்டு வதக்கியாச்சு. தக்காளி நல்லா வதங்கினாலும் குழம்பு, கிரேவி எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி வதங்கலைன்னா மண் மாதிரியாக இருக்கும். நல்லா வதக்கியாச்சு. குழம்பு மசாலா ஒரு ஸ்பூன், காரத்துக்கு பச்சை மிளகா போட்டுருக்கேன். கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் நம்பிக்கை தனியாக தெரியும். நல்லா மசாலா ஒரு வதக்கிட்டு காளானை போட்டு இதில் தேங்காய், இஞ்சி பூண்டு போட்டு அரைச்சாச்சு. வதக்கிட்டு எனக்கு
காளான் குருமா ரெடி ஆயிடுச்சு. நம்ம தேவையான தண்ணி ஊற்றி கமகமன்னு பார்த்துக்குவோம். கரெக்டாக போதும். சப்பாத்தி போட தேவையான தோசைக்கல், இரும்பு தோசைக்கல். சப்பாத்தி இல்லையா அதாவது இருக்குல்ல அதுதானே இருக்கு. அஞ்சு சன்னு எடுத்து கொடுத்துட்டாங்க. ஆமாம், என் மையம் எடுத்துலையால. சரி, எப்போ வேணா சொல்லிக்கலாம். இந்த இது பாரு, நான் இது எத்தனை லைக் தெரியும். சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. டீ எரியுதா? எல்லாரும் வீடியோ போனால் மேக்கப் பண்ணிட்டு போடுவாங்க. புல் பேர் வேலை. சக்கிலலாம் இல்லை, அப்படியே தான் இருக்கு, ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் கரெக்டாக வருவேன். சொல்லிட்டு இருக்கேன். சாஃப்டான சப்பாத்தி எப்படி பூரி மாதிரி உப்பெல்லாம் வருது பத்தியலா. வாங்க சாப்பிடலாம். என்னாச்சு, கிரேவி இன்னும் கொதிக்கலை? ஏன் கொதிக்கணும்? கொதிச்சிருங்களப்ப. அழகான காளான் மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகட்டும். கொதிக்க சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். அப்படிதான். சப்பாத்தியை காட்டுமா தொப்புன்னு வர்றதை பார்ப்போம். நம்ம ரேஷன் கடையில் வாங்கின கோதுமை அதை வந்து தண்ணியில் போட்டு அலசி வெயிலில் காய வச்சு 3 மணி வெயிலே அள்ள விட்டு. ஆமாம், சாஃப்டான சப்பாத்தி.